Hello students, welcome to my channel. Finally நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அப்டேட் வந்துருச்சு. பப்ளிக் எக்ஸாம்க்கான டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே இப்போவும் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 3 to 4 month நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு பிளான் இதில் எழுதி வச்சிருக்கேன். ஸோ எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து 11th 12th ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஆசையும் 500 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டயத்தை வச்சு எடுக்க முடியுமானா 500-550 மார்க்குக்கு மேலே கூட எடுக்கலாம். அதே மாதிரி 10th ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 400 மார்க்குங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவா இருக்கும். இப்போ வரைக்கும் இப்போ குவார்டர்லியில கூட நிறைய பேர் 400 மார்க் எடுத்தீங்களா அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா அது பப்ளிக் எக்ஸாம்ல 400 மார்க் நான் எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 11th 12th 500 மார்க் எடுக்கிறது மிகப்பெரிய கனவா இருக்கும். ஸோ அந்த கனவை நினைவாக்குறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இனிமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோஸ் கன்சிஸ்டன்சியா டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது போக உங்களுக்கு அடுத்த மாசம் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கு, அதுக்கடுத்து ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், நம்ம கடக்கிற ஒவ்வொரு மாதமே வந்து ஒரு எக்ஸாம் கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்டடி பிளான் எப்படி படிக்கிறது, என்ன படித்தா எப்படி மார்க் எடுக்கலாம், நான் நல்லா சொல்கிறேன், மைண்டில் ஏற்றுக்கோங்க. இப்போவும் நான் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த அக்டோபர் மாதம் எப்படியோ போகட்டும், நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டடி பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் டைம் டேபிள் எப்போ, ரிசல்ட் எப்போ, ஸோ நம்மக்கிட்ட எத்தனை நாள் டைம் இருக்குது, எல்லாத்த பற்றியுமே கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போர்டுக்கு முன்னாடி நின்று நான் பேசுகிறேன். இல்லைன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ணிடுவேன். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படிங்கிறனால நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 500 மார்க்கா, 400 மார்க்கா, ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபார் 11th and 12th 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவில் 10th வந்து மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, எல்லா எக்ஸாமுக்குமே போதுமான அளவுக்கு லீவ் இருக்குது. ஓகேங்களா? 4 நாள் 3 நாள் அந்த மாதிரி. சயின்ஸ், சோசியல் சயின்ஸுக்கு 3 நாள் லீவ் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. தமிழுக்கு நீங்க எடுத்துக்கிறது தான். அதே 11th பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி மார்ச் 5ல இருந்து மார்ச் 27 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் 11th. ஸோ ஒரு சில எக்ஸாமுக்கு லீவ் கம்மியாக இருக்குது, ஒரு சில எக்ஸாமுக்கு லீவ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதே 12th இதில் என்னன்னா 10th-க்கும் 11th-க்கும் வந்து சேம் அந்த மே 19ஆம் தேதி தான் 2 பேருக்குமே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். 12th பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி மார்ச் 3ல இருந்து மார்ச் 25 வரைக்கும் சேம் 11th மாதிரியே ஒரு சில எக்ஸாமுக்கு லீவ் அதிகமாக இருக்குது, ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து லீவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மே மந்த் 9ஆம் தேதி, மே 19 11th and 10th மே 9ஆம் தேதி 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்க்கான லீவ் எத்தனை நாள் இருக்குது, இது போதுமா இல்லை நம்ம இதுக்கு எப்படி படிக்கிறது, எக்ஸாம் டயத்தில் எப்படி படிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 மாசத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீப்பா வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ வாங்க பார்க்கலாம். அண்ட் இதை ஒரு தளபதியோ ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு டைம் இருக்குது, இதை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாங்காவே இருக்குது. அதை பாடி காமிக்கிற பாருங்க. நாளை 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 என்று இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. ஸோ இந்த லிரிக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாளை 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 என்று நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம்னு இன்றைக்கே இழந்துடாத. நீங்க இன்னைக்கு நாளை இழந்துட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வரவே வராது. இன்னைக்கு வீடியோ நான் எத்தனாம் தேதி போடுறேன் இன்னைக்கு? ஸோ 14ஆம் தேதி அக்டோபர் மாதம். இந்த 14ஆம் தேதி அக்டோபர் 2024 ஒரு நாள் தான் வரும். ஸோ அடுத்து 14ஆம் தேதி அக்டோபர் வரும், பட் அது 2025. ஓகேங்களா? அதே மாதிரி 14ஆம் தேதி அடுத்து 14ஆம் தேதி வரும், பட் அது நவம்பர் 14. ஸோ அக்டோபர் 14 வராது. ஸோ முடிஞ்சது தான். ஸோ அந்த டயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து டைம் கிடைக்காது. ஸோ டயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸோ நான் ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி, நான் என்னதான் படிக்கணும்னு நினைச்சாலும் டைம் பத்தவே மாட்டேங்குது, டைம் போகிறதே தெரியல. இந்த லீவ் நாள்லாம் நான் இந்த 2 நாள் இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் ஆனா நான் இதை படிக்கணும்னு நினைப்பேன், பட் முடியல. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதே பாட்டுல இன்னொரு லிரிக் இருக்கும். மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது எதுவும் இல்லை. ஸோ அப்படி ஒரு லைன் இருக்கும். அதாவது மாணவன், நீங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜென்ரேஷன் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்டையே லீட் பண்ண போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க நினைச்சு முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க மனசு
வைங்க, உங்களால மார்க் எடுக்க முடியும். என்னால 10th 400 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும், என்னால 11th 12th 550 மார்க்குக்கு மேல எடுக்க முடியும். நான் இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுப்பேன், எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் அதில் கண்டிப்பா சென்டம் எடுப்பேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க மனசு வைங்க. மாணவன் மனது வைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுவேன். தமிழுக்கு பாருங்க 10th 28ஆம் தேதி, தமிழை பொறுத்தளவில் 28 இருப்ப என்னுடைய ஒரு என்ன அப்படின்னா இந்த 23ஆம் தேதி பிப்ரவரி 23 இருந்து 27 வரைக்கும் நீங்க தமிழ் படிங்க. அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும். பிப்ரவரி 23 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிப்ரவரி 23 24 25 26 சாரி மார்ச் 23 சாரி அது 11th தான் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணணும், 12th மார்ச் 23 ஸ்டார்ட் பண்ணி 27 23 24 25 26 27 5 நாள். ஒருவேளை நீங்க தமிழ் முன்னாடியே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 5 நாள் தேவையில்லை, நீங்க 24ஆம் தேதி 25ஆம் தேதி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டம், எனக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது படிக்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இதே 11th ஸ்டாண்டர்டுக்கு மார்ச் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுதா, நீங்க என்ன பண்றீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. 1 2 3 4 நாள் கண்டிப்பா போதும். இதே 12th ஸ்டாண்டர்டுக்கு மார்ச் 3ஆம் தேதிங்கிறப்ப மார்ச் 27 28 சாரி இப்பதான் 12th பிப்ரவரி 27 28 மார்ச் 1 மார்ச் 2 4 நாள் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு போதும். இது தமிழுக்கு. இங்கிலீஷ்னு பார்த்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு 4ஆம் மாசம் ஏப்ரல் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு 4 days லீவ் இருக்குது, பிரச்சனை இல்லை. 11th 10ஆம் தேதி மார்ச் 4 days லீவ் இருக்கு. 12th 2 நாள் தான் லீவ் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 12th மார்ச் பிப்ரவரி 28 ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்ல தமிழ், அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இங்கிலீஷை ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 நாள் 10 கேட்டீங்கன்னா ஓகே, நான் இங்கிலீஷ் மீடியம் தான், எனக்கு இங்கிலீஷ்ல எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னா ஓகே. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுறீங்க நிறைய ஸ்டூடெண்ட், எனக்கு தெரியுது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அந்த தமிழ் படிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த இங்கிலீஷையும் வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ் பாருங்க 10th வந்து 7ஆம் தேதி தான், ஸோ 4 நாள் லீவ் இருக்கு, பிரச்சனை இல்லை. சயின்ஸ் அப்படியே 10th முதல்ல 10th இந்த இடத்துல முடிச்சிடறேன். ஆனால் இனிமேல் 11th 12th கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் 10th இந்த இடத்துல முடிச்சுட்டு அப்புறம் 11th 12th பார்த்துட்டு ஃபைனலி வந்து 10th 11th 12th அந்த அதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியில வந்து 3 month எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எழுதி வச்சிருந்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க 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 இதுல எழுதலையா? ஓகே, எழுதலைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எங்க எழுதுனேங்க, எழுதியிருக்கேனா? எழுதலைங்க, நான் எழுதுனேன், ஆனால் அது யோசிச்சு எங்கேன்னு தெரியல. நான் அது என்னன்னு சொல்றேன், என்ன எழுதுனேன்னா அதுக்கு முன்னாடி 10th சொல்லிடுறேன். 10th பாருங்க சயின்ஸ் 11ஆம் தேதி தான், 3 நாள் லீவு, சோசியலுக்கு 3 நாள். அது 10 கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தமிழுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு ஒரு 2 நாள் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ஒரு ரிவிஷன் மாதிரி விட்டு வச்சுக்கோங்க. பப்ளிக் டேத்துல டக்குன்னு ரிவிஷன் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அதை பண்ணுங்க. ஃபைனலி 10th என்ன பண்றதுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணபடி அது எழுதி வச்சிருந்தேன், காணும், நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க. நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன் உங்களுக்கு, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நாள் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னோட கால்குலேஷன்ல வந்தது 70 daysங்கிறது வந்துச்சு. 70ல இருந்து ஒரு 75 days வந்துச்சு. 75 நாள் தான் நீங்க எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாம வீட்ல ஸ்கூல்ல, அது நாட் அ மேட்டர், பட் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாம நீங்க ஃப்ரீயா இருக்க போறது 75 நாள் தான். பட் அப்படி பார்க்கல அப்ராக்சிமேட்டா ஒரு 2ல இருந்து 2.5 மாசம் தான் நீங்க ஃப்ரீயா இருக்க போறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டாங்க மார்ச்ல, நீங்க என்ன நினைப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இன்னும் 5 மாசம் இருக்கு அப்படின்னு 11th 12th நினைப்பீங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா மார்ச் மாசம் வேறையா 6 மாசம் இருக்குன்னு நினைப்பீங்க. பட் கிடையவே கிடையாது, 2 மாசம் தான். எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அக்டோபர் பாதி வந்தாச்சு, 15ஆம் தேதி கிட்ட வந்தாச்சு. அக்டோபர்ல ஒரு 15 நாள் இருக்குதா? அக்டோபர்ல 15 நாள் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர்ல 15 நாள். நவம்பர்ல ஒரு 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் அந்த பேலன்ஸ் 10 நாள் எங்கே போச்சு? எங்கேயும் போகல. நீங்க செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அந்த மிட் டர்ம் எக்ஸாம்லேயே அந்த ஒரு 10 நாள் போயிடும். 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நவம்பர்ல 20 நாள். இந்த அக்டோபர்லயுமே உங்களுக்கு 15 நாள்லாம் இருக்காது, 5 நாள் கட் பண்ணுங்க. தீபாவளி கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவீங்க, அது ஒரு 5 நாள் ஃபுல்லா தீபாவளி வைப் தான். 10 நாள் தான் அக்டோபர்ல இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 10 நாள் அக்டோபர், 20 நாள் நவம்பர். அடுத்து அப்படியே டிசம்பர்ல வாங்க. டிசம்பர்ல ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிசம்பர்ல வந்து அந்த ஹாஃப்லி எக்ஸாம் நடக்கும். ஒரு 15 நாள் கிட்ட ஹாஃப்லி எக்ஸாம், 1 வீக் லீவு. ஸோ அதெல்லாம் போயிடும். 10 நாள் தான் நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷா நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு 10 நாள்
நவம்பர்ல ஒரு 20 நாள் 30 நாள், அக்டோபர்ல ஒரு 10 நாள் 40 நாள். ஓகேங்களா, 40 நாள் இப்போதைக்கு இருக்குது. ஜனவரியில இப்போ உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் 2ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்றாங்க, 7ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்றாங்க. மார்ச்ல சாரி பிப்ரவரி 7ஆம் தேதியே. அப்போ பிப்ரவரியில உங்களுக்கு பிராக்டிக்கல்ல டைம் போயிடும். ஒரு 10 நாள் தான் நம்ம கிட்ட பிப்ரவரியில கிடைக்கும். அப்போ அக்டோபர்ல 10 நாள், பிப்ரவரியில 10 நாள், 20 நாள், நவம்பர்ல 20 நாள், 40 நாள், டிசம்பர்ல 10 நாள், 50 நாள். 50 நாள் தாங்க, 50 நாள் தான். இல்லை நீங்கள் பிப்ரவரியில் வந்து 3 நாள் தானே எக்ஸாம், பேலன்ஸ் ஒரு 15 நாள் இருக்கும்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க, இல்லை தேர்ட் ரிவிஷன் கூட வைப்பாங்க. அப்போ நம்ம பிப்ரவரியில் ஒரு 10 விடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுக்கிட்டாலும் 60 நாள் தான் இருக்குது. 60 நாள் ஈக்குவல் டு 2 மாதம் தான் நம்மகிட்ட ஃப்ரீயாக இருக்க போகிற டைம். மார்ச்ல பப்ளிக் எக்ஸாம். ஸோ டைம் போகிறதே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த 60 நாளுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ 11th and 12th இந்த பப்ளிக் எக்ஸாமை பாருங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் இங்கிலீஷை விட்டுருங்க, இனி மேஜர் சப்ஜெக்ட்குள்ள வந்தாச்சு. 13ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 17ஆம் தேதி பயாலஜி பாட்டனி ஹிஸ்டரி, 20ஆம் தேதி பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ். இப்போ இதுல இந்த பயாலஜி வந்து பயாலஜிக்கு பாருங்க 14 15 16 3 நாள் லீவ் இருக்குது. பயாலஜி இல்லாத ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் வித் மேத்தமெட்டிக்ஸ் இருப்பாங்க, பயாலஜி இல்லாம அவங்களுக்கு பாருங்க பயாலஜி கிடையாதா. அப்ப 14 15 16 17 18 19 6 நாள் லீவ் இருக்குது பிசிக்ஸுக்கு. அப்ப 6 நாளுமே பிசிக்ஸ் படிக்கணுமானா கண்டிப்பா கூடாது. இந்த இடத்துல தான் நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. நான் என்னன்னு சொல்றேன், 24ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், 21 22 23 3 நாள் இருக்குது, 10வது தான். பட் ஓகே, ஓரளவுக்கு. 25 26 2 நாள் தான் உங்களுக்கு வந்து லைக் 2 நாள் தான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு லீவ் இருக்குது. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசிக்ஸுக்கு இருக்குல்ல ஒரு 6 நாள் லீவு, இந்த 6 நாள் லீவ்ல ஒரு 2 நாளை நீங்க கெமிஸ்ட்ரிக்கு அப்பவே ஒதுக்கிடணும், ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது. பயாலஜி இல்லாத ஸ்டூடெண்ட். இது பயாலஜி இருக்கும், மேக்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ மேக்ஸ் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், மேக்ஸ் இருக்காது, பயோ கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்ஸுக்கு பாருங்க இடையில இத்தனை நாள் இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. காமர்ஸ், சுவாலஜி, ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே சேம் அதே தான். ஓகேங்களா. ஸோ அதே 12th பார்த்தோம் அப்படின்னா 11 வந்து மேத்தமெட்டிக்ஸ், மார்ச் 11 மேக்ஸ், 14ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருப்பீங்க. 12 13 2 நாள் லீவ் இருக்குது. ஆனால் பயாலஜிக்கு பாருங்க 12 13 14 15 16 17 6 நாள். இங்கே தான் இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பிசிக்ஸுக்கு பாருங்க 22 23 2 நாள் லீவ். ஐ எம் ஷுர் பத்தாது உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பயாலஜிக்கு விடுற லீவை இந்த 6 நாள் உங்களுக்கு லீவு கிடைக்குதுல, இந்த 6 நாள்ல 2 நாள் நீங்க பிசிக்ஸுக்கு பயன்படுத்திக்கிறணும். அப்புறம் 21ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஓகே, எக்ஸாம் பார்த்தாச்சு, எக்ஸாம் ரிசல்ட் டேட் பார்த்தாச்சு. இப்போ இந்த 60 நாள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 60 நாள் நான் ஒரு பிளான் கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், 60 டேஸ் ஸ்டடி பிளான். அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. இல்லை எனக்கு வந்து டைம் வந்து எனக்கு ஸ்கூல் டைம் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும், நான் டியூஷன் போகிறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் நீங்களே ஒரு டைம் போடுங்க. நான் எப்படி டைம் ஸ்டடி பிளான் போடணும் அப்படிங்கிறத நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. பட் நான் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான், பக்காவான ஸ்டடி பிளான் நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்பராக இந்த பப்ளிக் எக்ஸாம் டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நாளைன்னு இருந்தீங்க, அடுத்து பார்த்துக்கலாம் என்ன லீவ் இருக்குது, தீபாவளி மட்டும் முடியட்டும். நான் தீபாவளிக்கு ஜனவரியில் பாருங்களே, ஜனவரியில் நான் சொன்ன டைம் இருக்கும். ஜனவரியில் டைமே இருக்காதுங்க. உங்களுக்கு 10 நாளைக்கிட்ட ஹாலிடேஸே வரும். சாட்டர்டே சண்டே பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் சேர்த்தா 10லேருந்து 15 நாளைக்குள்ள லீவ் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால டைம் போகிறதே தெரியாது. ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்க. ஸோ நான் நாளைக்கு படிக்கிறேன்னு இருந்தீங்கன்னா நாளைக்குங்கிறது வரவே வராது. நீங்கள் எத்தனை நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா போன டைம் கிடைக்காது. நாளை தான், அது நாளைக்கு அது வேற ஒரு நாள். ஓகேங்களா. ஸோ போன டைம் எப்பவுமே வராது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய். இன்னையிலேருந்து நம்ம மாசா தரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளானோட வரேன். தேங்க்யூ.